கைஸ் இன்னைக்கு டே 5. ஸோ டென்ட்லேருந்து இப்போ தான் எழுந்திரிச்சோம். ஸோ நைட்டு வந்து விளாகிங்கில் பாதி ஆடியோ ரெக்கார்ட் ஆகலாங்க. லைட்டாக மன வருத்தம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அது மாதிரி போகணுன்னா கூட நீங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் கிளம்புவீங்க. பட் ஆனால் விளாகிங்க்கு 2 மணி நேரம் தேவைப்படுங்க. விளாகிங் கேஜெட்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு ரைடிங் பூட்லாம் மாட்டிக்கிட்டு பெட்ரோலு யார் எப்படின்னு கிளம்புறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். டைம் பார்த்தீங்கன்னா 9:30. ஸோ பூனேக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாந்தேலி போகிறோமா இல்லை வந்து எங்கே போகிறோன்னு தெரியல. பிளானிங்கே இல்லாமல் போய்ட்டுருவோம் கைஸ். அதான் நல்லதாக இருக்கும். ஸோ நம்ம பிளான் பண்ணி அது நடக்காமல் போச்சு அப்படின்னா அது மன வருத்தமாக இருக்கும். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், யாருமே டிராஃபிக்கை மதிக்க மாட்டாங்க கைஸ். மகாராஷ்டிராவில் சிக்னல் போட்டிருக்கு, அப்போயும் இடையில வந்து நின்றுக்கிறாங்க, ஃபைட் போடுறாங்க. அரே பையா சூப்பர் பையா, படே சூப்பர். கைஸ் ஒரு ப்ரோவுக்கு பஞ்சர் ஆயிடுச்சு. அது தெரிஞ்சு ஓட்டுறா தெரியாமல் ஓட்டுறா என்னன்னு தெரில. எங்கடா பார்த்துன்னு போகிறாடே, ரோட்டை பார்த்து ஓத்துறா, பஞ்சர் கடையை பார்த்து ஓட்டினியோ பாவங்க. ஸோ நம்ம ஊராக இருந்தால் ஹிமாண்டி பண்ணலாம். பூனே சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. ஹெவி டிராஃபிக் தாங்க இருக்குது. ஸோ சிக்னல்ஸ் எல்லாம் ஒபே பண்ணுறது இல்லைன்னு பார்த்தா நம்ம ரோட் ரூல்ஸையும் ஒபே பண்ணுறதே இல்லைங்க நம்ம பூனே பிள்ளைங்க. ஸோ வந்து ஒரு லேண்டில் போக மாட்டுறாங்க. ஸோ சைக்கிள் ஓட்டுற மாதிரி ரைட்டு டு லெஃப்ட்டு மாறினே இருக்காங்க. பெங்களூர் சிட்டியில் பார்த்த டிராஃபிக் எங்கேயும் பார்க்க போகிறோமா என்னன்னு தெரியல. பூனே போலீஸ் நிற்கிறாப்புல நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கைஸ் ப்ரோ வண்டி ஆஃப் பண்ணி விட்ருவோமா? ஆஃப் பண்ணி விட்டாச்சுங்க. பிடிங்கிட்டு விட்டா என்ன பண்ணுவீங்க? டேய் என்னடா போயிட்டீங்க? கைஸ் விளாகர்னால் பரவாயில்லைங்க. நம்ம நார்த்தில் கொஞ்சம் விசாரிக்கிறாங்க, மதிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் விளாகர்னால் திட்டுறீங்க கைஸ். பையா ஃப்ரம் நாசிக் கோயிங் டு தமிழ்நாடு வியா கர்நாடகா. பாய் கைஸ். பல ஆடிக்காரை பார்த்துருக்கோம். சிவப்பு கலரில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேங்க. மகாராஷ்டிரா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆடியில் A435 TDI மாடல் போல். வெயிலுக்கு அதுக்கும் பளிச்சுன்னு தெரியுதுங்க, பளீர்னு. போங்கடா, என்னடா டே பஸ்ஸு பின்னால் வந்துடாத, நான் பின்னால் இருக்கேன். டே என்ன தளபதி க்ரஷ்ஷா? வந்துட்டேன் போத்தா. ஐயோ ரைட்லையா? ரெண்டும் ஒரே தானே ப்ரோ. தளபதி எங்கே அங்கிட்டு போயிட்டுருக்க? போ, உனக்கு ஃபைனு 10,000 ஃபைன் போட போகிறேன். ஓடு. அது ஏதோ பிஆர்டின்னு ரோடு போட்டிருந்தாங்க, மாட்டிக்கிட்டியா? ஆண்டி பிளாக் கலர், வாவ் நவரு ஆண்டி. தளபதி பாரு, நீ மட்டும்தான் 2 வீலரில் போகிற, செத்த போ. உங்கள் பின்னால் இருக்கேன். இல்லை கார்ஸுக்கு பின்னால் இருக்கேன். காய்ஸ் நம்ம சரபீஸ் ப்ரோ பாருங்கள், பஸ்ஸு காரு போகிற லேண்டில் போயிட்டுருக்காப்புல. எவ்வளோ ஃபைன் வாங்க போகிறேன் என்ன தெரியல. இதில் வேறு டாட்டா வேறு காமிக்கிறியா நீயும்? உனக்கு 20,000 ஃபைன். ஓடு, போலீஸ் நிற்கிது, வா மாட்டினேன், வா. காய்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நாய் செத்து கிடக்குங்க பாவம். பிஆர்டி மீன்ஸ் BRT signal. What is the meaning of BRT? ஏதோ சொல்கிறான். நவர்றா, எங்கிட்டாச்சு ஓரப்பு போடா, நடுவுலேயே போயிட்டு இருந்தா எங்கிட்டா போகிறது? நம்மளுக்கு வழி விட்டாங்க. ரெட் கலர், வாவ். என்ன ப்ரோ சுற்றி விடுது? நேராக வா, இந்த லெஃப்டா? ஸோ கைஸ் நம்ம பூனேயை தாண்டி போயிட்டுருக்கோம். கோலாப்பூர் வழியாக பெங்களூர் போக போகிறோம்னு நினைக்கிறேன் கைஸ். கிளைமேட் வந்து காலையில் செம்ம குளிராக இருந்துச்சுங்க. இப்போ வந்து மாட்ரேட் வெயிலாக இருக்குது. ஸோ போக டிராஃபிக்காக தான் இருக்குது. அப்படியே சமாளித்து போயினே இருக்கோங்க. 80, 90, 100 அப்படின்ட்டு. ஹெல்மெட்டே போடல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து ரைடரும் அண்டு பில்லியன் 2 பேருமே வந்து ஹெல்மெட் போட்டுருவாங்க கைஸ். இவங்களும் நம்மளை மாதிரியே லாங் ட்ரைவ் எங்கேயோ போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர் பையா அப்படின்ட்டு நம்ம அப்படியே போயின்னு இருப்போம் கைஸ். அப்போக்கப்போ இது மாதிரி பிள்ளைங்க மோடுக்கு போனால் தாங்க நம்மளோட டெஸ்டினேஷன் அடைய முடியும் போல். ஸோ அப்படியே ஸ்மூத்தாக 80, 100 பிடிச்சி போயின்னே இருப்போம். ஸோ நம்ம மகாராஷ்டிராவில் எவ்வளோ பெட்ரோல்னு பார்ப்போங்க. எங்கிட்டா வரா? டே எங்கிட்டாச்சும் கூப்பிடுங்கடா.
கைஸ் எவ்வளோண்ணா 106 ரூபாங்க. நேற்று எதோ 102 ரூபான்னு பார்த்தோம். ஒரு நாளைக்கு 4 ரூபாய் ஏறிச்சாங்க. ரொம்ப தூக்கம் வருதுங்க. இப்போ தான் சாப்பிட்டோம். பாய் 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 கைஸ். எங்கே போனாலும் நம்மளுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க கைஸ். ரோடு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. எந்த பேட்ச் ஒர்க்குமே இல்லை. வெஹிக்கிள்ஸும் அந்தளவு இல்லைங்க. ஸோ வந்து கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ விண்டோ ஃப்ளோ அதிகமாக இருக்குங்க. ஸோ வாய்ஸ் கிளியராக கேட்குதா என்னன்னு தெரியல. பாய் 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 கைஸ். எங்கே போனாலும் நம்மளுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. பவர் பிளான்ட்டுக்கு போகிற எக்யூப்மெண்ட்னு நினைக்கிறேங்க. இது மாதிரி பல வெஹிக்கிள்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. பாதி ரோட்டை மறைச்சி தாங்க கைஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய வெஹிக்கிள் வரும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துக்கணும். அடுத்து இன்னொரு வெஹிக்கிள் போயிட்டுருக்க பாருங்க கைஸ். பார்த்தீங்களா, சடனாக வந்து லெஃப்ட் கட் ஆகிறாங்க. ஏன் இந்த மாதிரி டியூபாக தொங்க விட்ருக்காங்கன்னு தெரியல கைஸ். டயரில் பட்டு அந்த டயர் சைனிங்காக ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி நினைக்கிறேன் கைஸ். அது ஒரு டோலுக்கு மேலே பார்த்துட்டோம் கைஸ். மகாராஷ்டிரே திட்டத்திட்ட ஒரு 40-50 டோல் பார்த்தாச்சு. என்னங்க போலீஸ் பிடிக்கிறாங்க. ஐயோ, பிடிச்சிருவாங்களா? என்னங்க ஃபேமிலியாக போகிறவங்களாம் பிடிச்சி செக் பண்ணிகிட்ருக்காங்க. என்னன்னு தெரில. சோலாப்பூர் மகாராஷ்டிரா தான். ஸோ நம்ம மகாராஷ்டிராலேருந்து மறுபடியும் கர்நாடகாவுக்கு போக போகிறோங்க. சோலாப்பூருக்கு இன்னும் 70 கிலோமீட்டருங்க. பூனே டு சோலாப்பூர் பைபாஸில் தான் இருக்கும். அடுத்து கர்நாடகா போய் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு நைட்டு இல்லை வெள்ளிக்கிழமை காலையில் வந்து நம்ம வீட்டுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேங்க. ஸோ செம்ம ட்ரிப்புங்க. 5 நாள் ட்ரிப்பு முடிய போகுது. இந்த காரை பார்த்தீங்களா, ஏதோ டெக்கரேஷன்லாம் பண்ணி போயிட்டுருக்கு. அநேகமாக கல்யாணம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த தம்பதிகளுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்குவோம். சின்னதாக ஒரு ஃபால்ட்டுங்க. ஸோ இது மாதிரி 6 வேஸில் நிற்கவே கூடாது. ஸோ ரொம்ப ரொம்ப ஓரத்தில் ஒதுங்கி பயந்து தாங்க நிற்கிறோம். ஸோ அந்த தப்பை நான் பண்ணக்கூடாது கைஸ் எப்போதுமே. ஸோ சோலாப்பூர் போயிட்டு அங்கிட்டிருந்து பெங்களூர் போகணும். வெளிநாட்டில் இருக்க மாதிரி இந்தியாவிலையும் நிறைய ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க கைஸ். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையும் கட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சுத்தமாக நம்ம 3 பேர் முன்னால் ஒரு வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் 3 பேர் முன்னால் ஒரு வெஹிக்கிள் போயிட்டுருக்கு கைஸ். ஸோ ஃப்ளைஓவர்ஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாக போட்டாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போது ரீசெண்ட் டேஸில் பாருங்கள், வெளிச்சம் பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து வெளிச்சமாக இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு ஃப்ளைஓவர் பிரிட்ஜு தான் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 6:45ங்க. டெம்பரேச்சர் அப்படியே கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குதுங்க. சில்னஸ் அப்படியே ஏறுது. நம்ம ஊட்டி கொடைக்கானலோட பயங்கர சில்னஸாக இருக்குங்க நம்ம நார்த் சைட். வெல்கம் டு கர்நாடகா அப்படின்னு போட பார்த்தாச்சு. மகாராஷ்டிராலேருந்து நம்ம கர்நாடகாவுக்கு வந்துட்டோங்க. ஸோ தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மறுபடியும் கர்நாடகா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு போக போகிறோம். ரைட் பார்த்தீங்கன்னா 3500 கிலோமீட்டருக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் கைஸ். நைட் ரைட் தான் மேக்ஸிமம் பண்ணியிருக்கோம். இப்போ டயர்டாக வர வரைக்கும், தூக்கம் வர வரைக்கும் கைஸ் ஓட்டிங்கினே இருக்கும். சென்னையில் ரைடை ஸ்டார்ட் பண்ணி ஆந்திரா, தெலுங்கானா போயிட்டு மகாராஷ்டிரா போயிட்டு மறுபடியும் கர்நாடகா வந்திருக்கோம் கைஸ். ஸோ கர்நாடகா ரீச் பண்ணி ஒரு 10 கிலோமீட்டர் ஆச்சு. ஸோ ஃபுல்லாகவே இது மாதிரி தான் 4 வேஸ் தான். ஸோ நோ ப்ராப்ளம் ப்ரோ. வேணாம், வேகமாக போயிருங்க, பேசிக்கலாம். சாக போகிறான்னு நினைக்கிறேன் இந்த காரில். குடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கான். எங்கள் ரைடுக்கு இடையில வந்துட்டு ஆட்டி ஓட்டிகிட்ருக்கான். ஓரமாக போடா. என்னடா இது? காத்தாலையோட ரெக்கை எப்படி ஆடிட்டு போகுது பாருங்க. பயமாக இருக்குது. டக்குன்னு கிராஸ் ஆகி ஓடணுங்க. பாவ், என்னங்க இவ்வளோ பெரிய லாரி, எவ்வளோ பெரிய ரெக்கை பாருங்க. விண்டு மில்லோட ரெக்கை தான் இது. 50 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இங்கே ஒரு ரெக்கை இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ரெக்கைக்குமே ஒவ்வொரு ரெக்கை வச்ச. ஐயோ, ஸ்பீட் பிரேக்கர் கைஸ். இந்த மாதிரி லாரி வர்றப்போ ஒவ்வொரு ரெக்கை வச்ச லாரிக்குமே ஒரு பாதுகாப்பாக ஒரு ஹோமி வேன் வந்துட்டுருக்கு. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 18 or 17 இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஐயோ பறக்க விட்டேன்டா. இருட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குங்க. ஸ்பீட் பிரேக்கர் எதுவுமே. சரி, நம்ம தப்பு பண்ணியாச்சு. ஸோ ஸ்பீட் பிரேக்கரை பார்க்காம விட்டு ஏற்றிட்டோங்க. டாப் பாக்ஸ்லாம் பிச்சுட்டு போயிடும் போல். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஹவுஸ் வெயிட்டில் இருக்கோங்க. இந்த டனல் பாருங்களேன், வேறு லெவலாக இருக்குது. எவ்வளோ தூரம் என்னன்னு தெரில கைஸ். மலைக்குள்ளே ஒரு டனல். வா, இந்த மாதிரி டனலுக்குள்ளே வைப்பு வேறு லெவலாக இருக்குங்க. நாரன் அடித்து வைப்பு ஏற்றிக்க வேண்டியதான். ப்ரோவோட ஹார்லி சவுண்டு பாருங்கள், பெருக்கிது. வேறு லெவலுங்க.